வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம மனை. இன்றைக்கி எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு மொத்தமாக 1260 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது 3.5 சென்ட்டில் இருக்குது. இந்த வீட்டோட ஃப்ளாட் ஏரியா 30க்கு 50ங்கிற ஃப்ளாட் சைஸில் இருக்குது. இந்த வீடை ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹோமாக கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர்ஸ் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்து கபோர்ட் ஒர்க் எல்லாமே ரொம்பவே அழகாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒன்றுனா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. கூடவே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வீட்டோட எலிவேஷனை ரொம்பவே அழகாக மெரூன் வித் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாம் லே பண்ணி கொடுத்து எலிவேஷனை ரொம்ப சிம்பிளாக அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு 2 பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இது லேசர் கட் டிசைனோட மெயின் கேட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வீட்டோட கார் பார்க்கிங்கோட சைஸ் 15.6க்கு 13.9ங்கிற சைஸில் நல்ல பெரிய கார் பார்க்கிங்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க செக்டு டிசைனில். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு சைடு வாலாக கார்டனிங் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஏரியா விட்டு கொடுத்து இந்த வீடை ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. போர்ட்டிகோலையுமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு 5 ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஒரு பெரிய சேஃப்டி மெட்டல் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டை லேசர் கட் டிசைனில் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. மெயின் டோரை டீக்குட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஃப்ரேம் 2மே டீக்குட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரை ஒரு பெஞ்ச் டைப் டோராக பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரோட டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குது. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோட லிவிங் ஹாலோட சைஸ் 15.6க்கு 15ங்கிற சைஸில் நல்ல பெரிய லிவிங் ஹாலாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃபால் சீலிங் ஒர்க் உடன் டிசைனில் ரொம்பவே அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டை ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட்டாக பண்ணி கொடுத்து டிவி யூனிட்டோட கீழே ஸ்டோரேஜும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஒரு பெரிய சோஃபா யூனிட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்து அதோட பேக் சைடில் வென்டிலேஷனுக்காக விண்டோவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீப்பாயும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஃபுல்லாமே வெட்டிஃபை டைல்ஸ் தான் லே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் ஒரு பிஎல்டிசி ஃபேனும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் வித் டைனிங்காக இந்த வீடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் வித் டைனிங்கோட சைஸ் 10க்கு 15.3ங்கிற சைஸில் நல்ல பெரிய கிச்சன் அண்ட் டைனிங்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங் ஒர்க்கு ரொம்பவே அழகாக பண்ணி கொடுத்து கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனை ஒரு மாடர்ன் கிச்சனாக பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சிங்க்கு கீழேயுமே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட கிச்சன் டாப்பை கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து இந்த வீட்டோட செட்பேக் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணிட்டு செப்பரேட்டாக ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோருக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியா ஆக்சஸ் பண்ணுற டோரை ஒரு ரெடிமேட் டோராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது காமனான டாய்லெட்டும் வெளியில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் 4.4க்கு 5ங்கிற சைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் 11க்கு 11ங்கிற சைஸில் இந்த பெட்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே ரெடிமேட் டோராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்து ஃப்ளோர் எல்லாமே வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு கபோர்ட் ஒர்க்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷன் விண்டோ எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் டைமண்ட் கட்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்து கொடுத்துருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்தோம்னா ரெடிமேட் பிவிசி டோர் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமை ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பாத்ரூமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டோட சைஸ் 4.6க்கு 6.7ங்கிற சைஸில் நல்ல பெரிய வெஸ்டர்ன் டாய்லெட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரை ரெடிமேட் டோராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஃப்ரேமை உட்டில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 11க்கு 15.3ங்கிற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்குது. டோர் எல்லாமே வெட்டிஃபை டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ரொம்பவே அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. வெண்டிலேஷனுக்காக விண்டோவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையானவங்களுக்கு கபோர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4.6க்கு 8ங்கிற சைஸில் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பாத்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட டோருக்கு ரெடிமேட் பிவிசி டோர் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிடரி வேர்ஸும் பிராண்டட் ஐட்டமில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸும் ஃப்ளோர் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மதுரையில் கடச்சனேந்தல்ங்கிற லொக்கேஷனில் இருக்குது. இந்த வீடை வாங்கணும் இல்லை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோங்க. இந்த வீட்டோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் எல்லாமே வெளியில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டேர்கேஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட்ரைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் டெரஸில் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. யாராவது மதுரை லொக்கேஷனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்ல வீடு பற்றின டீட்டெயில்ஸை நம்ம சேனலில் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கோம்.